குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மார்ஜினல் காஸ்டிங்கில் வந்து பார்ட் சியில் வந்து நமக்கு எப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ உன்னுடைய கொஸ்டினில் பீரியட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பீரியட், அதுக்கடுத்து வந்து சேல்ஸ், அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் காலம் வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பீரியடு, சேல்ஸு, ப்ராஃபிட். இப்போ ஃபஸ்ட் இயர் பீரியடில் சேல்ஸ் வந்து 1:20, செகண்ட் இயர் பீரியட் வந்து 1:40, ப்ராஃபிட் வந்து 9,000. அடுத்து செகண்ட் இயருக்கு பீரியட் வந்து ப்ராஃபிட் வந்து 13,000. இதுதான் வந்து உன்னுடைய கொஸ்டினில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வி ஹவ் ஃபைண்ட் அவுட் டு த பிவி ரேஷியோ. முதல்ல வந்து பிவி ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துக்கூடிய ஃபார்முலா வந்து கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இதுதான் இதோட ஃபார்முலா வந்து மார்ஜினல் காஸ்டிங் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 2 வருஷம் சேல்ஸு 2 வருஷம் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து நம்ம பிவி ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் சேல்ஸ் இன்ட்டு 100. இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் இந்த ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் வந்து 4,000. அதே மாதிரி சேல்ஸில் ரெண்டுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 20,000 இன்ட்டு 100. ஸோ அடித்து சுருக்கினீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ எவ்வளோ வரும்? 20% வரும். ஒரு 20, 5, 20, 100, 5, 20. ஸோ 20% வந்து பிவி ரேஷியோ நமக்கு கிடைக்கும். இதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ 2 வருஷம் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 வருஷம் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல ப்ராஃபிட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை பார்க்கணும். அதுக்கப்புறம் சேல்ஸுடைய டிஃப்ரென்சஸை பார்க்கணும். ஸோ 4,000 டிவைடட் பை 20,000 இன்ட்டு 100, ஸோ ஈக்குவல் டு 20%. இது வந்து பிவி ரேஷியோக்கு உண்டான ஃபார்முலா. நல்லா கவனிச்சிங்க. இது வரைக்கும் நீ கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நீ என்ன பண்ணிக்கலாம்? கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பாயிண்ட் ஒரு கொஸ்டினில் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஃபிக்ஸட் காஸ்ட் இது கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது நம்மளுடைய கணக்கில் இல்லை. ஸோ இட்ஸ் நாட் கிவன் த ப்ராப்ளம். அப்போ வி கேன் கால்குலேட் த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ. நல்லா வச்சுங்க. நம்ம கொஸ்டின் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், பட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கான்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ உன்னுடைய சேல்ஸுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்டுக்கு அடுத்தது தான் கான்ட்ரிபியூஷனுக்கு அடுத்து ஃபிக்ஸட் காஸ்ட், அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும்னா சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ. அப்போ எந்த வருஷம் சேல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு 2 வருஷம் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ ஏதாவது ஒரு சேல்ஸ் எடுத்துக்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் சேல்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து எவ்வளவு? 1,20,000. நீ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய பிவி ரேஷியோ எவ்வளவு? 20%. 1,00,000 20% பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருது? 24,000. தட் இஸ் கால்ட் த கான்ட்ரிபியூஷனுடைய வேல்யூ 24,000. அப்போ ஃபிக்ஸட் காஸ்டோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? இப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றது 24,000 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு தெரியாது. அப்ப ப்ராஃபிட் அப்படின்றது உங்களுடைய கொஸ்டின்ல இருக்கு. ப்ராஃபிட் வந்து எவ்வளவு இருக்கு? 9,000 இருக்கு. அப்ப 24,000க்கு 9,000க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் எவ்வளவு? 15,000. இதான் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். 15,000 அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ நான் செகண்ட் இயர் சேல்ஸ் வச்சு நான் பண்றேன் சார் அப்படின்னா சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ செகண்ட் இயர் சேல்ஸ் வந்து எவ்வளவு? 1,40,000. பிவி ரேஷியோ வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்? 20%. 1,40,000க்கு 20% பார்த்தா எவ்வளவு வருது? 28,000. கான்ட்ரிபியூஷனோட வேல்யூ வந்து 28,000 வருது. அப்ப சோ கான்ட்ரிபியூஷன் நமக்கு 28,000 இருக்கு அப்படின்னு சொன்னா, சோ செகண்ட் இயர்ல ப்ராஃபிட் அப்படின்றது நமக்கு எவ்வளவு? 13,000. செகண்ட் இயர்ல ப்ராஃபிட் வந்து 13,000. அப்ப ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது 28,000க்கு 14,000க்கு எவ்வளவு டிஃபரன்சஸ்? 15,000 டிஃபரன்சஸ். ஸோ தட் இஸ் த சேம் ஆன்சர். ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. நீ எந்த வருஷம் சேல்ஸ் எடுத்து பண்றியோ
அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்டையும் எடுத்துக்கணும். வாட் இஸ் த டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து செகண்ட் கொஸ்டின் நமக்கு கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு இருக்கு? 15,000. ஃபிக்ஸட் காஸ்ட் 15,000. பிவி ரேஷியோ வந்து எவ்வளவு? 20%. அப்ப 15,000 into 100 divided by 20 அடிச்சு சுருக்கினேன்னா 75,000. ஸோ BEP யோட வேல்யூ 75,000. இதுதான் வந்து உங்களுடைய BEP யோட ஆன்சர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு கேட்குறாங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ அல்லது ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். இந்த ரெண்டு ஃபார்முலால எந்த ஃபார்முலா வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ ஆர் ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். அப்ப ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் இயர்ல 9,000 இருக்கு. அப்ப 9,000 divided by PV ratio வந்து 20%. So 9,000 into 100 divided by 20 அடிச்சேன்னா எவ்வளவு? 45,000. So இதே ஆன்சர் தான் நமக்கு ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் வச்சாலும் நமக்கு 45,000 வரும். ஆக்சுவல் சேல்ஸ் வந்து எவ்வளவு? 120. ஆக்சுவல் சேல்ஸ் வந்து 120 மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் அதோட வேல்யூ எவ்வளவு? BEP சேல்ஸ் வந்து எவ்வளவு? 75,000. சோ 120ல 75 கழிச்சேனா 45,000. சேம் ஆன்சர் தான். ப்ராஃபிட் டிவைடட் பை PV ரேஷியோ வச்சாலும் நமக்கு சோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 45,000 வரணும். ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். ஆக்சுவல் சேல்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் இயர் உடைய சேல்ஸ் தான் நான் எடுத்துறேன். ஏன்னா நான் இங்க கால்குலேட் பண்ணது என்னது? ஃபர்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் வச்சு தான் நான் வந்து PV ரேஷியோ வச்சு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 45,000 கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நீ என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் இயர் சேல்ஸ் 120. சோ PV பிரேக் ஈவன் பாயிண்டோட சேல்ஸ் வந்து எவ்வளவு? 75,000. சோ 120க்கும் 75,000 உள்ள டிஃபரன்சஸ் வந்து 45,000. இப்போ நான் செகண்ட் இயர் ப்ராஃபிட் வச்சு நான் பண்றேன் அப்படினு சொன்னா இப்போ நான் செகண்ட் இயர் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? 13,000. செகண்ட் இயர் ப்ராஃபிட் 13,000. PV ரேஷியோ எவ்வளவு? 20%. அப்ப 13,000 into 100 divided by 20 அடிச்சேனா எவ்வளவு? 13 எவ்வளவு? 65. 65,000. இப்ப ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். இப்ப ஆக்சுவல் சேல்ஸ் வந்து செகண்ட் இயர் சேல்ஸ் எவ்வளவு? ஆக்சுவல் சேல்ஸ் 1,40,000. பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளவு? ஏற்கனவே நீ கண்டுபிடிச்சிருக்கு. பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளவு? 75,000. So 1,40,000 ல இருந்து 75,000 கழிச்சு பாரு 65,000. That is the same answer. So எந்த வருஷம் ப்ராஃபிட் எடுக்கறியோ மெயினா நான் வச்சுக்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைடட் பை PV ரேஷியோ. ப்ராஃபிட் டிவைடட் பை PV ரேஷியோ ஆர் ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். இதான் வந்து சோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு உண்டானது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டைப் ஆஃப் த கொஸ்டின் சேல்ஸ் required to earn a profit. Sales required to earn a profit of rupees 20,000. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन I will be decided to the profit. நான் 20,000 அப்படிங்கறது ப்ராஃபிட்டை நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்ப என்னுடைய சேல்ஸ் எவ்வளவு இருக்கும் क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா? சோ fixed cost plus desired profit divided by PV ratio. So fixed cost அப்படின்றது நாம கண்டுபிடிச்சது தான் 15,000. So desired profit நான் டிசைட் பண்ண profit வந்து 20,000. PV ratio வந்து 20%. அப்ப so இந்த 20,000 15,000 இத ரெண்டையும் ஆட் பண்ணனா 35,000. So இந்த 100 வந்து மேல வந்துரும். 100 by 20.
ஸோ அடிச்சு சுருக்குறேன்னா ஐந்து 25 ஐ3 15 15 1,75,000. ஸோ 20,000 என்னுடைய லாபம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய விற்பனை வந்து 1,75,000 இருக்கும். இதான் வந்து பார்ட் சியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் வந்து அடுத்த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் த கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு பார்த்தது வந்து உனக்கு பிவி ரேஷியோ பார்த்துருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸட் காஸ்ட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம், பிரேக் ஒன் பாயிண்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதில் உனக்கு ஏதாவது ஒரு கொரிஸ் இருந்ததுன்னா நீ கேளு. ஓகே, ஸோ தேங்க்யூ.